ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரோ தமிழ். ஓகேவா? தமிழ் வழியில் ஆங்கிலம் எளிமையாக கற்பது எப்படி அப்படின்ற மாதிரி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோர் தென் தட் என்னென்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இது ஒரு அழகான ஒரு ஜேர்னி. ஓகேவா? ஏன்னா இந்த ஜேர்னியில் உங்கள் கூட யார் இருக்கா? நான் இருக்கேன். ரைட்டா? ஆமாம், நான் இருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ஏதோ பயங்கரமாக அப்படியே இதாக இருக்காது, ஆனால் ஜாலியாக போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, டோரா புஜ்ஜிலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என் கூட ட்ராவல் பண்ணணும். ரைட்டா? என்ன அப்படின்னா, நீங்கள் என் கூட அழகாக அந்த இது நான் சொல்ல அப்படியே நீங்கள் என் கூட சேர்ந்து அப்படியே ஒரு ஃப்ளோவாக போனோம் அப்படின்னா, இந்த ஜேர்னி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ரைட்டா? போயிடலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஏற்கனவே இன்ட்ரோ கிளாஸில் எல்லாமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் பேசிக் கோர்ஸு, அப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸு, அப்புறமேட்டு அட்வான்ஸ்டு கோர்ஸு. நீங்கள் வந்துட்டு அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். அதாவது இந்த கோர்ஸை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இங்கிலீஷ் பேசலாம். அமெரிக்கன்ஸ் கூட இந்த உங்ககிட்ட வந்துட்டு கற்றுக்கிற அளவுக்கு இருக்குன்னு கூட கதை விட்ருப்பாங்க. அது நான் தான் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, அந்த உங்களுக்கான டாஸ்க்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதை பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு இது பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ன்றது ரொம்ப சாதாரண லாங்குவேஜ். நமக்குள்ளே இருக்க ஃபியர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை கற்றுக்கூடாது. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ஜேர்னி யார் கூட? என் கூட தானே, சூப்பராக போய்க்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு டாபிக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு டாபிக், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்டு பி ஃபார்ம் வேர்ப்ஸ். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்டு பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஓகே சார், சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, பி ஃபார்ம் வேர்ப்னா என்ன, இது கிராமர் மாரியே ரொம்ப அறுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்காக மட்டும்தானே தவிர்த்து, நாம் பேசணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தப்போடு பேச ஆரம்பித்து பேசி பழகி அங்கங்கே தப்பை திருத்திக்கிட்டு செம்மையாக பேசலாம். ஓகே. ஸோ கிராமர் அந்தளவுக்கு தான் இருக்கும், பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா இது பிகினர் கோர்ஸ் இல்லையா, ஸோ இங்கே பேசிக் கிராமர் தான் இருக்கும். கிராமர்லலாம் போட்டு ரொம்ப புழிய மாட்டோம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டு கிராமர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டிக்கு தான் இருக்கும். ஏன்னா தப்பு இல்லாமல் பேசணும் இல்லையா, அடிப்படை சரியாக இருந்தால் மட்டும்தான். ஸோ நீங்கள் எஃபர்ட் எவ்வளோ போடணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்துட்டு பயங்கரமாக எஃபர்ட் போட ரெடி சார் அப்படின்னா, தாராளமாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்கள் ரெடி. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றதும் வேர்ப்னா என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வேர்புக்கு முன்னாடி ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஒரு வாக்கியம். இப்போ நான் ஒரு வாக்கியம் பேசுகிறேன், நான் ஒரு வாக்கியம் பேசுகிறேன்றதே ஒரு வாக்கியம். இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்குது. இதில் நான்னா என்ன, பேசுகிறேன்னா என்ன, ஒரு வாக்கியம்னா என்ன, இவ்வளோ தான் மேட்ரு. இதெல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டால் 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று சப்ஜெக்ட்டு, இன்னொன்று ப்ரெடிகேட் அப்படின்வாங்க. ஓகேவா? ஒரு வாக்கியம் அப்படின்னா சென்டென்ஸு, அந்த சென்டென்ஸில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று சப்ஜெக்ட்டு, இன்னொன்று ப்ரெடிகேட்டு. சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, அந்த வாக்கியத்தோட தலைப்புன்றாங்க. வாக்கியத்தோட தலைப்புனா, ஒரு வாக்கியம் யாரை வந்துட்டு முதன்மைப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். இப்போ என் பேரை நான் சொல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா, என் பேர் ராகுல். ஓகேவா? இப்போ ராகுல் ஒரு வேணாம், தவறான வார்த்தைகளை யோசிக்க வேணாம், எனக்கே அதான் டக்குன்னு வருது. ராகுல் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடாது, பட் சொல்லிடுறேன். ராகுல் ஒரு நல்லவன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாக்கியம் யாரை பற்றி பேசுது? ராகுல்ன்ற ஒரு நல்லவனை பற்றி பேசுதா? ரைட்டு, சூப்பர், நம்ம வச்சுருவோம். ராகுல்ன்ற ஒரு நல்லவனை பற்றி பேசுது. அப்போ இந்த வாக்கியத்தில் யார் சப்ஜெக்டு? ராகுல். கரெக்ட், ராகுல் தான் இந்த வாக்கியத்தோட சப்ஜெக்ட். காரணம் என்ன, இந்த வாக்கியத்தில் ராகுல் எடுத்துட்டா நல்லவன் அப்படின்றதுல வாக்கியமே ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கா? அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஒரு வாக்கியத்தில் யாரை முதன்மைப்படுத்தி பேசுகிறாங்களோ, எதை முதன்மைப்படுத்தி பேசுகிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா?
அப்போ ப்ரெடிகேட்னா என்ன சார்னா மீதி இருக்க எல்லாமே ப்ரெடிகேட். அந்த சப்ஜெக்டை தூக்கிட்டு அங்கே நீங்கள் என்ன எழுதினாலும் சரி அது 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 ப்ரெடிகேட்னா அது ஏன் அது மொத்தமாக ப்ரெடிகேட்ன்றனா ப்ரெடிகேட்டில் நிறையா இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ப்ரெடிகேட்டில் வேர்ப் இருக்குது, அட்ஜெக்டிவ் இருக்குது, அட்வர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக இப்போதைக்கு சப்ஜெக்ட்டு ப்ரெடிகேட் ஓகே. வேர்ப் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். வேர்புன்றது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் செய்கிற செயல், அதாவது வினை சொல்லுவாங்க. பெயர் சொல்னா சப்ஜெக்ட் ஓகேவா. பெயர் சொல்னா சப்ஜெக்ட்டு, வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்னுவாங்க தமிழில். ஸோ வேர்ப் அப்படின்றது ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஒரு சப்ஜெக்ட் செய்கிற ஆக்ஷனை குறிக்கிறது தான் வேர்ப், ரைட்டா. ஸோ சப்ஜெக்ட்டு வேர்ப் இது ரெண்டும் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பரில் ஓகே ஓகே உங்களுக்கு புரியுதில்ல? ரைட்டு. என் கூட தானே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பர். இப்போ சப்ஜெக்டை பற்றி கொஞ்சம் இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. இட் இஸ் சம்திங் ஆர் சம்படி that a sentence focuses on. It is something or somebody that a sentence focuses on. It is either a person who does an action in the sentence or a person or a thing that the sentence gives information about. gives information about அதாவது டிஸ்கிரிப்ஷன்றாங்க. ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு சம்திங் ஆர் சம்படி, அதாவது சம்திங்குன்றப்பே தெரியுது அது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் அப்படின்றதும், சம்படின்றப்பே தெரியுது அது வந்து ஒரு பர்சனாக இருக்கலான்றது ஓகேவா. அந்த சென்டென்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரு திங்கை ஃபோக்கஸ் பண்ணுதா இல்லை ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணுதா அப்படின்றது மேட்ரு. அதுதான் சப்ஜெக்டுன்ட்டாங்க, ரைட்டா. ஒரு பர்சன் ஒரு செயலை செய்கிறான், செயலை செய்கிறது என்னது, அந்த செயலுக்கு பேர் வேர்பு, அந்த செய்கிற பர்சனுக்கு பேர் சப்ஜெக்ட் ஓகேவா. இப்போ உங்கள் பேரே வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நானுன்றது சப்ஜெக்ட், சாப்பிடுகிறேன்றது வேர்ப். இதுதான் ஒரு வாக்கியம். இதில் சப்ஜெக்ட்ன்றது நான் ஓகேவா. அதே மாதிரி ஆர் எ பர்சன் ஆர் எ திங் தட் த சென்டென்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட். இப்போ நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே ஒரு வாக்கியம், ராகுல் ஒரு நல்லவன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் கூட ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ரைட்டு. அதில் ராகுல் ஒரு நல்லவன்றது என்னது, ராகுலை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்களா, ஓகே. அப்போ இதுவும் ஒரு சென்டென்ஸு. இதில் சப்ஜெக்ட் யார் அப்படின்னா நான் தான். ஏன்னா ராகுல் அங்கே வேலை செய்யலை, பட் ராகுலை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அந்த வாக்கியம் வந்துட்டு ராகுல் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றப்ப அங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் யார், நான் தான், ராகுல் ஓகேவா. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ ரான் டான்சஸ் அப்படின்னா இதில் வந்துட்டு ராணுன்ற ஒருத்தவன் டான்ஸ் ஆடலாம் ஓகேவா. அப்போ இது என்ன சென்டென்ஸ் அப்படி, இந்த சென்டென்ஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ராணுன்ற ஒருத்தவனை முதன்மைப்படுத்துது, அவன் டான்ஸ் செய்கிறான் அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது. இங்கே சப்ஜெக்ட் என்னது, ரான். இங்கே சப்ஜெக்ட் என்னது, ரான். ஏன் அப்படின்னா ரான் செய்கிற செயலை இது முதன்மைப்படுத்துது. அப்போ இங்கே ரானை தூக்கிட்டா டான்சஸ் அப்படின்றத வச்சு ஒன்றுமே இல்லை, அர்த்தமே வராது. அப்போ ரான் அப்படின்றது தான் மேட்ரு. ஷீ சிங்ஸ், அவள் பாடுகிறாள். இப்போ அவளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவள் பாடுகிறாள் அப்படின்றப்ப அவளை முதன்மைப்படுத்தி தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஷீ சிங்ஸ் அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட் என்ன, ஷீ. ராகுல் இஸ் மை இங்கிலீஷ் டீச்சர். ராகுல் இஸ் மை இங்கிலீஷ் டீச்சர் ஓகே. இதில் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சப்ஜெக்ட் யார் அப்படின்னா ராகுல். அடுத்தது யுவர் பிரதர் இஸ் டேலண்டட். யுவர் பிரதர் இஸ் டேலண்டட். இது என்னது, டிஸ்கிரைப் பண்ணுறோம். உங்கள் பிரதர் ஒரு திறமையானவர் அப்படின்றது. இதை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைனாலும் இது நீங்கள் இப்போதைக்கு சப்ஜெக்டை மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்கள் அண்ணனோ தம்பியோ திறமையானங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்றுக்க மனசு வராது. பட் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் இப்போதைக்கு சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் யாரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், உங்களோட அண்ணனோ தம்பியோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இங்கே சப்ஜெக்ட் யார், உங்களோட அண்ணனோ தம்பியோ, யுவர் பிரதர் ஓகேவா. இங்கே வந்துட்டு உங்கள் பிரதர் வந்துட்டு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்கள் பிரதர் வேலை செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. உங்கள் பிரதர் இஸ் டேலண்டட் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்கிறாங்க. ஆனால் டேலண்டட் அப்படின்றது அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ யுவர் பிரதர் அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட். இதை விட தெளிவாக சப்ஜெக்டை
என்னால் இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. என்கிட்ட இருந்த எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சப்ஜெக்ட்னா என்னங்க? சப்ஜெக்ட்னா என்ன சார்? ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அதான். எதுக்கு இதை போட்டு ஆற்றிட்டு இருக்கீங்க? அடுத்த டாபிக் போங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சூப்பர், நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேவா? ஒரு வாக்கியத்தில் யாரை முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இப்போ ப்ரெடிகேட்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ப்ரெடிகேட்டில் என்ன வேணாலும் இருக்கலாம். ப்ரெடிகேட்ன்றது ஒரு வாக்கியத்தில் இருக்கிற சப்ஜெக்டை தவிர்த்து மீதி எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா? அது வேர்பாக இருக்கலாம், இல்லை வேர்ப் ஃபேஸாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம். அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இதை தான் சொன்னேன். அதாவது உங்களுக்கு இப்போ பேசிக் கோர்ஸில் என்ன கற்றுக் கொடுப்போம் அப்படின்னா வேர்ப்ஸ் கற்றுக் கொடுப்போம். ரைட்டா? ஆப்ஜெக்ட்னா என்னென்னு கற்றுக் கொடுப்போம். அதாவது இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்னு பயங்கர கிராமராலாம் இது போக மாட்டோம். ஓகேவா? நம்ம போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கங்கே இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால் கண்டிப்பாக சென்டென்ஸ் பேசிட முடியும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை இப்போ டென்சஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவோம். ரைட்டா? மற்றபடி நம்ம வந்துட்டு ரொம்ப டெப்த்தாலாம் போயிட்டு ஒரேடியாக போட்டு புரிய மாட்டோம். ஆனால் அட்வான்ஸ்டு கோர்ஸ் முடிக்கும் போது நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இங்கிலீஷில் போயம் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கும். ரைட்டா? அடுத்தது பார்ப்போமா? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஓகே, இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஒரு இப்போ அந்த ப்ரெடிகேட் எப்படி வேணாலும் அமையலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பாக மட்டும் இருக்கலாம், சப்ஜெக்ட் ப்ளஸ் லிங்கிங் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை கலவையாக வேணாலும் இருக்கலாம். பட் நமக்கு என்ன அப்படின்னா அதை மொத்தமாக நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லிட்டு ப்ரெடிகேட்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்க, இப்போதைக்கு நான் உன்னை ப்ரெடிகேட்டை ஞாபகம் வச்சுக்கிறேன். ரைட்டா? எனக்கு தேவை சப்ஜெக்ட்டு, ப்ரெடிகேட்டு. இதில் எக்ஸ்ட்ராவாக முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது வேர்ப்னா என்ன அப்படின்னா வேர்புன்றது அந்த சப்ஜெக்ட் செய்கிற செயல்றா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு வரும். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு செகண்ட். நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீவிசிட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். காரணம் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 டைமாவது பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எதையுமே புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். ஆனால் செகண்ட் டைம், தேர்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு இந்த டாப்பிக்கில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது ஏன் வீடியோன்னு இல்லை, நீங்கள் எது கற்றுக்கிட்டாலும் சரி தான், ரிப்பீட்டடாக 3 டைம். ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப போட்டு ஃபோக்கஸ்டாக இது பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் அப்படியே ஃபுல்லாக ரன் பண்ணி விட்ருங்க. அது வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக படித்து விட்ருங்க. படித்து விட்டுட்டு செகண்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டைம் தான் நீங்கள் ஃபோக்கஸே பண்ணணும். என்ன பண்ணணும் செகண்ட் டைமு அப்படின்னா கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, இங்கங்கே இந்த வார்த்தைலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஓகே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு தேர்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். இன்னொன்று டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது தெளிவாக கிளியர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதான் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா 3ஆவது டைம்லேருந்து அந்த டாப்பிக்கில் நீங்கள் கிங்காக இருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு 2-3 டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ரொம்ப டாபிக் இல்லாமல் நிறையா மொக்க போட்டுட்ருப்பேன். உங்களுக்கே இந்த வீடியோ பார்க்க பிடிக்காது எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீவிசிட் அடிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ரீவிசிட் அடிக்கும்போது என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு திருப்பி பார்க்கலனாலும் ஓரளவுக்கு எல்லாமே மெமரியில் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு சென்டென்ஸில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று சப்ஜெக்ட்டு, இன்னொன்று ப்ரெடிகேட்டு. ஓகேவா? சப்ஜெக்ட்டுன்றது அந்த வாக்கியத்தில் யாரை முதன்மைப்படுத்துதோ அதுதான் சப்ஜெக்ட்டு. ப்ரெடிகேட்டுன்றது அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் மீதி அந்த வாக்கியத்தில் என்ன இழவு இருந்தாலும் சரிடா அதான்டா ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்குள்ளே போகிறோம். ரைட்டா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப்லாம் வந்துட்டு ஹஸ்பண்டோட பேரை சொல்ல மாட்டாங்க. அவங்க பேர் எப்படி நான் சொல்கிறது அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம பேரை சொல்லாமல் நான், நீ, அவன், அவ, அது, அவர்கள், இவர்கள், இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வரும். அவ்வளோதான். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்றது இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாது. பேரை சொல்லாமல் அவங்கள கூப்பிடணும். இப்போ அங்கே ஒருத்தன் சாப்பிட்டுட்ருக்கான், அவன் சாப்பிடுகிறான் அப்படின்றோன்னா இங்கே சப்ஜெக்ட்ன்றது யார்? அவன். ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்கிறோம். ரைட்டா? ஓகே, சப்ஜெக்டை பேர் சொல்லாமல் சொல்கிறது தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சூப்பராக புரிஞ்சிச்சா? இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ என்னென்னலாம் இருக்குது
ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஐயினா நான், யூ அப்படின்னா நீ, நீங்கள். அதாவது இப்போ என்ன அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ எப்படி நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு நம்ம மரியாதையாக பேசுவோம் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு யூ அப்படின்றப்ப அது நீயும் ஒரே ஆள் இருந்தாலும் நீ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான். அதே மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்கிட்ட பேசினாலும் சரி தான், அவங்களையும் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம். ரைட்டா? உன் ஃப்ரெண்டையும் நீ யூன்னு தான் சொல்லுவ. ஏய் நீ வாடா அப்படின்னுவோம், சார் நீங்கள் வாங்க சார்னுவோம். அந்த வித்தியாசம் தெரியுது, தமிழில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா யூ கம் அப்படின்னு ரெண்டு பேரையும் வாடா அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஆனால் அவங்க ரெஸ்பெக்டை அவங்களே எடுத்துக்க வேண்டியது. இப்போ யூ அப்படின்னா நீயும் குறிக்கும், நீங்களையும் குறிக்கும். ஓகேவா? அடுத்தது ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான், நீ வரும் நீங்களும் வரும். ஓகேவா? நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும் யூ தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது தே அப்படின்னா அவர்கள். ஓகேவா? தே அப்படின்னா அவர்கள். இப்போ ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுனாலும் எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு ஒரு நோட்டு போட்டிருக்கேன், ஒரு பேனா வச்சுக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா பார்ப்போம் அது நீங்கள் எந்தளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்றது தான். ஏன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சம்மரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் மெமரிக்கு யூஸ் ஆகும். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும் அப்படின்னா வேணாம், அது டைம் எடுக்கும். இப்போதைக்கு ஒரு நோட்டு பேனா போட்டு எதெல்லாம் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எதெல்லாம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா இது நிறைய பேருக்கு இதெல்லாம் நான் சொல்கிறலாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எப்படா முக்கியமான விஷயம்லாம் பேசுவோம் அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் இது பிகினர் கோர்ஸ், ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து தான் போகும். பட் உங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஆனால் போர் அடிக்காத மாரி கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஐ அப்படின்னா அதான் இப்போ சொன்னது தான், இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஐ, ஷி, ஹி, இட்டு, வி, யூ, தே. இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் சிங்குலர் ப்ளூரல்னு இருக்குது. ஓகேவா? இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான்றது சிங்குலர், அவன்றது சிங்குலர், அவள்ன்றது சிங்குலர், யூ நீ, அதாவது யூ வந்துட்டு ஒரு ஆளாக இருந்தாலும் சிங்குலர் தான், ப்ளூரல்னால் அதுவும் இது. அதே மாதிரி இட் அப்படின்றது அது. ஓகேவா? இப்போ ப்ளூரலாக மாறும்போது எப்படி மாறுது பாருங்கள். ஃபஸ்ட் பர்சன் நான்றது, இப்போ நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், எங்கள் ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் ஒரு 10 பேர் வருவோம் சாப்பிட்றதுக்கு, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுருக்கல, நாங்கள் ஒரு 10 பேராக வருவோம் எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு அப்படின்றப்ப நாங்கள் அப்படின்றப்ப வி. ஓகேவா? அப்போ அதை யூன்னா நீ, நீங்கள், ரெண்டுத்துக்குமே யூ தான். ஹீ, ஷி, இட் அது அவன் அவள் அப்படின்றப்ப அது அவர்கள் அப்படின்னு வருது. ரைட்டா? இது வரைக்கும் ஓகே. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஓகேவா? பி ஃபார்ம் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் வேர்ப்ஸை பற்றி நான் அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜாலியாக இருக்கும் பி ஃபார்ம் வேர்ப்ஸுன்றது. நம்ம லைஃப்பில் வந்துட்டு சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, உங்கள் பின்னாடி வேறு மாதிரி நடந்துப்பாங்க, வேறு ஒருத்தவங்ககிட்ட வேறு மாதிரி நடந்துப்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்க் போட்டுக்கிற பர்சன்ஸ் மாதிரி நம்ம லைஃப்பில் அடிக்கடி வந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத இந்த கோர்ஸில் சொல்லித்தர மாட்டோம். பட் அதுக்கான கோர்சஸ் நம்ம அவுட் கிளாஸில் நிறைய இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த கோர்ஸில் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம்னா இந்த மாதிரி ஆள் பார்த்து மாறக்கூடிய, ஆளை பார்த்து பழகக்கூடிய பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்ற ஒரு, அவங்கள நீங்கள் மரியாதையாக சொன்னாலும் சொல்லலாம், இல்லை நீங்கள் திட்டி சொன்னாலும் சொல்லலாம். ரைட்டா? அவங்கள பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க எப்படி யாரை பார்த்து மாறுவாங்க சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காலங்கள்னு இருக்குது, அதாவது டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் காலங்கள் அப்படின்னா இறந்த காலம், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம் அப்படின்னா ப்ரெசண்ட்டு, எதிர்காலம் அப்படின்னா ஃப்யூச்சர். அது நமக்கு இருக்கா இல்லையான்றது தெரில. ஓகேவா? பீன்னா இரு, சிம்பிளாக. இது எப்படி அப்படின்னா இந்த இருன்ற பீன்ற வார்த்தை தண்ணி மாதிரி, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட மாஸ்க் போட்டே இருக்கும். இப்போ ப்ரெசண்ட் வரியா? ஓகே, அப்போ நான் ஐன்றதை ஐயமாக மாறிடுவேன். ஐயோ பாஸ்ட்டாக வரியா? அப்போ நான் ஐக்கு பக்கத்தில் வாசா வந்துடுறேன்.
நீ ஃப்யூச்சராக அப்போ ஐக்கு பக்கத்தில் நான் வில் பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டு எதை பற்றி யோசிக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டுலேயும் டவுட் இருக்குது அப்படின்னா திருப்பி இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ரைட்டா? இப்போ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? அந்த பீன்றது மாறும் அப்படின்ற வரைக்கும் ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ நம்ம தமிழ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தவன் பாடினான் அப்படின்றது பாஸ்ட்டு, பாடுகிறான் அப்படின்றது ப்ரெசண்ட்டு, ஏன்னா பாடிட்டுருக்கான். பாடுவான் அப்படின்றது ஃப்யூச்சர். ஓகேவா? அவன் ஒரு டைம் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பாடினான் அப்படின்றப்ப அது பாஸ்ட்டில் வருது. அவன் இப்போ பாடிட்டுருக்கான் அப்படின்றது ப்ரெசண்ட்டில் வருது. அவன் நல்லா கற்றுக்கிட்டு அடுத்த சீசனில் பாடுவான் அப்படின்றது ஃப்யூச்சரில் வருது. கரெக்டாக? அதேமாரி அவன் ஒலிம்பிக்ஸில் ஓடினான் ஒரு டைமு, இப்போ ஓடிட்டுருக்கான், ஓடுவான். இதெல்லாம் மாறுது இல்லையா? எப்படி நானுக்கும் ராணுக்கும் வானுக்கும் நடுவில் தமிழ்லே எப்படி மாறுதோ அதே மாதிரி இந்த பிஃபார்ம் வேர்ப்ஸ் இங்கிலீஷில் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இருன்றது மாறும். எப்படி அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த டேபிளர் காலம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நோட்டில் இதே ஃபார்மேட்டில் எழுதிட்டீங்க அப்படின்னாலும் ஈஸி தான். இல்லை உங்களுக்கு வேறு ஃபார்மேட் இருக்குது, இல்லை இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டேபிளர் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதை ஒரு டைம் ரீவிசிட் பண்ணிட்டு நம்ம இப்போ தான் டாபிக் 1 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் அதோடைய பிஃபார்ம் வேர்ப்ஸும். ரைட்டா? இப்போ தான் டாபிக்குள்ளே போகிறோம். மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லாருமே வாங்க ஜாலியாக போகலாம். இப்போ ஐனா என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதான் என் கூட சேர்ந்து இனிமேல் ட்ராவல் பண்ண போகிற ஜேர்னி. ஓகேவா? ஐனா என்ன? நான். சூப்பர். ஹீனா என்ன? அவன். சூப்பர். ஷீனா என்ன? அவள். சூப்பர். இட்டுனா என்ன? மறந்துட்டிங்களா? இட்டுனா என்ன? அது. சூப்பர். வீணா என்ன? நாங்கள். யூனா என்ன? நீ இல்லைன்னா நீங்கள். சார் ரெண்டுத்துக்குமே சிங்குலர் இருக்கும் ப்ளூரில் இருக்கும், யூ தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா சூப்பர். அடுத்தது தே அப்படின்னா என்ன அப்படின்னா அவர்கள். சார் சூப்பர். ஓகேவா? இப்போ இது எல்லா வார்த்தைக்கு பின்னாடி பிஏ சேர்க்குறோம். இப்போ நான் இரு, அவன் இரு, அவள் இரு, இந்த மாதிரி பிஏ சேர்த்து வச்சுட்டோம். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், பாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் வாங்களேன். ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட்னா நான் இருக்கிறேன், அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் இருக்கிறீர்கள், அவர்கள் இருக்கிறார்கள்னு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம தமிழில் மாற்றுறோம்ல. இதே மாதிரி இது இங்கிலீஷில் எப்படி மாறும் அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் ஆம் வரும். ஐக்கு பக்கத்தில் ஆம் வரும், அதாவது ஐ ஆம். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸில் ஐக்கு பக்கத்தில் ஆம் வரும். ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங், ஐ ஆம் டிரைவிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்போ ஐக்கு பக்கத்தில் என்ன வரும்? ஆம் வரும். எதில் வரும்? ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஹீ, ஷீ, இட்டு, இந்த 3க்கு பக்கத்தில் என்ன வருது? இஸ் வருது. அதாவது ப்ரெசண்ட்னா சிம்பிள், ஆம், இஸ், ஆர். ஓகேவா? இதில் ஆம் யாருக்கு பக்கத்தில் வரும், இஸ் யாருக்கு பக்கத்தில் வரும், ஆர் யாருக்கு பக்கத்தில் வரும் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கணும். ஹீ, ஷீ, இட் அப்படின்னா இஸ். ஓகேவா? ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். ரைட்டா? ஹீ இஸ் ஈட்டிங், ஷீ இஸ் ஸ்லீப்பிங், இட் இஸ் பார்க்கிங். இப்போ இட்டுனா நாய், இப்போ நாய் குலைக்குது அப்படின்னா இட் இஸ் பார்க்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டா? அப்புறம் வி, யூ, தே, இதெல்லாம் ப்ளூரலா? வி, யூ, தே அப்படின்னா அங்கே ஆர் வருது. ஓகேவா? இப்போ யூ ஒரு சிங்கிள் பர்சனை குறிக்கும் போது யூ இஸ் வராதா சார்னு கேட்டால் வராது. சிங்கிள் பர்சனை குறிக்கும் போது யூ ஆர் தான். ஸோ வி, யூ, தேக்கு பக்கத்தில் ஆர் தான் வரும். ரைட்டா? வி ஆர், யூ ஆர், தே ஆர். ஓகேவா? இந்த பிஃபார்ம் வேர்ப்ஸ் இந்த மாதிரி தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி
மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ தான் ஒரு ரீசன்ட் நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு 50,000 பேர் வந்துட்டு ஐடி செக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஏஐ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏஐ முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்குங்க. ஏஐ மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ஒர்க்கை வந்துட்டு அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கே ஏஐலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக ChatGPT எடுத்துக்கிட்டு ஏதாவது ஐ வாண்ட் டு மேக் எ கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதே ரெடி ஆகிடும். நான் இந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் கற்றுட்ருக்கேன், நீ வந்துட்டு என் கூட கொஞ்சம் நேரம் பேசு அப்படின்னா அதே வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கான பேசும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏஐ வச்சு எல்லாமே இதுக்குன்னு இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாரி கொஞ்சமாச்சும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கணும். ரைட்டா? அடுத்தது இப்போ ப்ரெசண்ட்டில் ஆம் இஸ் ஆர் வந்துருச்சா? ரைட்டு. பாஸ்ட்டில் எப்படி வரும் அப்படின்னா, பாஸ்ட்டில் ரெண்டே விஷயந்தான். ஓகேவா? ஒன்று வாஸ் வரும், இல்லைன்னா வேர் வரும். வாஸ் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ஐயே, ஹீ, ஷீ, இட்டு. ஓகேவா? இப்போ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இருந்தேன், அவன் இருந்தான், அவள் இருந்தாள், அது இருந்தது, நாங்கள் இருந்தோம், நீங்கள் இருந்தீர்கள், அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கா? ஸோ இதே தான் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஸ்ட்டில் வந்துட்டு இங்கே இங்கிலீஷில் பார்க்கும்போது 4ஆக மாறுது. ஒன்று 4க்கு வாஸ் வருது, 3க்கு வேர் வருது. அது எந்த நாள் அப்படின்னா, ஐ, ஷி, ஹீ, இட். ஓகேவா? ஐ, ஹீ, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே வாஸ் வருது. வி, யூ, தே இது 3த்துக்கும் வேர் வருது. ஓகேவா? இல்லை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இது பொறுமையாக சென்டென்சஸ்லாம் வரும். நான் சும்மா இப்போதைக்கு இப்போயே பார்த்துட்டு போகும்போது, அங்கே போகும்போது ஆமாம் இல்லை இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணுறதுக்காக தான் இதை மொத்தமாக இப்போ பண்ணேன். நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். அதாவது என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட்னா ஆமிசாராக மாறுது அந்த பி. அதேமாரி பாஸ்ட்னா வாஸ் இல்லை வேர்னு மாறுது. ஃப்யூச்சர்னா வில் பி. ஓகேவா? ஃப்யூச்சரில் மொத்தமாகவே வில் பி தான். இருப்பேன், இருப்பான், இருப்பால், இருக்கும், இருப்போம், இருப்பீர்கள், இருப்பார்கள், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்கும் மொத்தமாகவே சேர்த்து வில் பி தான் வருது. இப்போதைக்கு ஓகே, நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஐசி ஹீட்டு, வியூதே இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்தாச்சு. அடுத்தது இது கூட பி சேரும்போது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது ப்ரெசண்ட்டுக்கு ஐக்கு பக்கத்தில் ஆம் வரும், ஹீஷி ஹீட்டுக்கு பக்கத்தில் இஸ் வரும், வியூதே பக்கத்தில் ஆர் வரும். அதே பாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஐசி ஹீட்டுக்கு பக்கத்தில் வாஸ் வரும், வியூதே பக்கத்தில் வேர் வரும். ஃப்யூச்சர்னால் வில் பி தான் வரும். இதை தான் நாம் இவ்வளோ நேரம் ஒட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லிவிட்டு, அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு மாரி வச்சுருவோமா? இப்போ ப்ரெசண்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத பாருங்கள். ப்ரெசண்ட்டில் என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் ஆம் வரும், இஸ் வரும், ஆர் வரும். ஓகேவா? இப்போ ஐக்கு பக்கத்தில் ப்ரெசண்ட்டில் என்ன வரும்? ஆம். ரைட்டு. வியூதே பக்கத்தில் ஆர், ஹீஷி ஈட்டுக்கு பக்கத்தில் இஸ்ஸு. சூப்பர். இப்போ பாஸ்ட்டில் எப்படி வரும்? ஐக்கு பக்கத்தில் வாஸு, வியூதே பக்கத்தில் வேறு, ஹீஷி ஈட்டுக்கு பக்கத்தில் அதே வாஸ் தான். சூப்பர். ஃப்யூச்சரில் வில் பி. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் வாக்கியத்துலேருந்து இங்கிலீஷுக்கு மாற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பார்த்துருவோமா? ரைட்டு. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்படின்றதுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? ஐயினா நான். ரைட்டா? ஐயினா நான். அப்போ ஐ வருது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? ஐ பக்கத்தில் ஆம் வரும். ஐ ஆம். ஓகே, ஐ ஆம். இப்போ மாணவன் அப்படின்னா என்ன? மாணவன்னா ஸ்டூடெண்ட். ஓகே, ரைட்டு. ஒரு மாணவன் அப்படின்றப்ப ஏ சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏ சேர்ப்போம். இப்படின்றத ஒரு சின்ன நோட் எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ ஐ எம் அ ஸ்டூடெண்ட். இவ்வளோ தான். இங்கிலீஷில் ஈஸியாக மாற்ற முடியுதா? நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ எம் எ ஸ்டூடெண்ட். இப்போ வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செஞ்சின்னு இருக்க அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஐ எம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரைட்டா? அடுத்தது, அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார், இல்லை அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான் அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இங்கிலீஷில் வந்துட்டு பெருசாக மரியாதைலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்னா அதே தான். இப்போ அவராக இருந்தாலும் சரி அவனாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஹீ தான் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? அதேமாரி நீனாலும் சரி நீங்கள்னாலும் சரி யூ தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அவன் அப்படின்னா அங்கே என்ன வரணும்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஹீ வரும். ரைட்டு. ஹீ வந்தது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? ஹீ வந்தது அப்படின்னா இஸ். ஓகே, ஹீ இஸ். இப்போ மருத்துவர்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மருத்துவர்னா டாக்டர். ஹீ இஸ். ஒரு வந்திருக்கிறதுனால ஹீ இஸ் எ டாக்டர். ஹீ இஸ் எ டாக்டர். இதே இப்போ அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறாள் அப்படின்னா என்ன வரும்? அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் அ டாக்டர். ரைட்டா? ஷீ வந்தாலும் இஸ் வரணும், ஹீ வந்தாலும் இஸ் வரணும். ஓகே, இப்போ அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். இதை நீங்கள் மாற்றுங்க. இப்போ நீங்கள் மாற்றணும். அவளுக்கு என்ன போடணும்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அவளுக்கு ஷீ. இப்போ ஷீ வந்திருக்கு. ஷீ வந்திருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஷீக்கு பக்கத்தில் என்ன வரும்? இஸ் வரும். ஷீ இஸ். ஆசிரியர் அப்படின்னா டீச்சர். அப்போ ஒரு வந்திருக்கிறதுனால ஷீ இஸ் அ டீச்சர். ஷீ இஸ் அ டீச்சர். இதே அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் எ டீச்சர். சூப்பர். ஹீ இஸ் எ டீச்சர். பக்கா. இவ்வளோ தான். அதே மாதிரி அது என்னுடைய நாயாக இருக்கிறது. அது என்னுடைய நாயாக இருக்கிறது. ஆக்சுவலாக அது என்னோட நாயின்னு சொல்லலாம், அது என் நாயின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம தமிழ்லேயே நிறையா சொல்லலாம். பட் நான் ஏன் இங்கே இருக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா சும்மா பிஃபார்ம் வேர்ப்ஸ் இருக்கிறதுனால அந்த இதுக்கு அப்படியே அதே ஃப்ளோவில் போகணும் அப்படின்றதுக்காக. இப்போ அதுன்னா நமக்கு என்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுனு? அதுன்னா நமக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இட்டு. ஓகேவா? அதுன்னா நமக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இட்டு. இட்டு வந்தால் என்ன வரும்? ப்ரெசண்ட்டில் இட்டுக்கு பக்கத்தில் இஸ் வரும். காரணம் நான் ஏன் இருக்கிறதுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு. அது என்னோட நாய் அப்படின்றது எப்படி? அது என்னோட நாய் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. இருக்கிறதுன்னு சேர்க்கும்போது ஓகே ப்ரெசன்ட் டென்ஸுன்ற மாதிரி புரியும் இல்லையா? அதுக்காக இப்போ இட் இஸ் என்னுடைய அப்படின்னா மை. ஓகேவா? என்னுடைய அப்படின்னா மை. இதை ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் அடுத்த டாப்பிக்கில் தெளிவாகவே பார்ப்போம். இப்போதைக்கு இட் இஸ் மை. நாய்னா என்ன இங்கிலீஷில்? டாக். இட் இஸ் மை டாக். சூப்பர். அவ்வளோதான். இட் இஸ் மை டாக். புரிஞ்சிச்சா? அடுத்து, நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். அதாவது கரண்ட்டில் இப்போ அவங்க மாணவங்களாக இருக்காங்க. யார் இருக்காங்க? யாரோ கேட்குறாங்க, நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம் அப்படின்றப்ப இப்போ இங்கே என்ன வரணும்? நாங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? வி. ஓகே, வி வந்தது அப்படின்னா இஸ் வரும். ப்ரெசண்ட்டில் வி வந்தது அப்படின்னா இஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லும்போதே என்ன இருந்தாலும் அப்போ ஆறு தானே சொன்னார், இப்போ என்ன இஸ்ன்றாருன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் இஸ்ன்னு சொல்லும்போது வி வந்தால் இஸ் வருமா அப்படின்றீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கவனிச்சுட்டு வாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? வி ஆர் மாணவர்களாக அப்படின்னா கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாறும். ஓகேவா? அப்போ ஸ்டூடெண்ட்டுன்றது லைட்டாக, அதாவது எப்படி அப்படின்னா சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாறும்போது நிறைய வார்த்தைக்கு பக்கத்தில் வெறும் எஸ் சேர்த்தா போதும். அதாவது ஒருமையிலேருந்து பன்மையாக மாற்றும் போது நிறைய வார்த்தைகளுக்கு நாம் வெறும் எஸ் சேர்த்தா மட்டும் போதும். பட் நிறைய இது வந்துட்டு இப்போ லீஃப்னு இருக்குன்னு வைங்களேன், எஃப் எடுத்துகிட்டு விஎஸ் சேர்ப்போம். லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
விஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம இப்போ ரிட்டன் பார்க்க போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ப்ளூரல் அப்படின்னா லைட்டாக எஸ் சேர்க்குறத மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். ரைட்டா? அப்போ வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். பர்ஃபெக்ட். இதை உங்களால் ஃபஸ்ட்டே இதை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் அப்படின்றீங்கன்னா நீங்கள் மன்னிச்சிடுங்க. அடுத்தது நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் அப்படின்னா என்ன வரணும் அங்கே? யூ. சூப்பருங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூ வரும். யூ வந்தது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூக்கு பக்கத்தில் என்ன வரும்? ஆறு. யூ ஆர். பர்ஃபெக்ட். யூ ஆர் மாணவர்கள் அப்படின்றப்ப ஸ்டூடெண்ட்ஸு. யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸு. சூப்பர். இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன இருக்குது? அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். முடிஞ்சிச்சு. அவர்களுக்கு பக்கத்தில் என்ன வரும்? அவர்கள்னா தே. தே வந்ததுன்னா ஆர் வரும். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸு. என்னங்க இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா சூப்பர். இப்போ நம்ம அதை ஒரே இதாக பார்த்துருவோமா? நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸு. அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள்னா தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? இந்த குழப்பம் இல்லையே. அடுத்தது போகலாமா? இப்போ உங்களுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது போன டைம் வாயை திறக்காதவங்க இந்த டைம் வந்துட்டு சத்தமாக சொல்கிறோம். ஓகேவா? நாங்கள் மருத்துவராக இருக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? நாங்கள் மருத்துவராக இருக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? எஸ், வி ஆர் டாக்டர்ஸ். சூப்பர். இப்போ நீங்கள் மருத்துவராக இருக்கிறீர்கள் என்ன வரும்? நீங்கள் மருத்துவராக இருக்கிறீர்கள் அப்படின்னா யூ ஆர் டாக்டர்ஸ். அவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன வரும்? கரெக்ட், தே ஆர் டாக்டர்ஸ். சூப்பர். இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி நீங்களும் வாய் திறந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பாதி பிரச்சனை சால்வ்டு. இது உங்களுக்கான டாஸ்க்கு. ஓகேவா? இது எல்லாருக்கும் பொதுவான டாஸ்க்கு. என்ன அப்படின்னா அவன் ஒரு விவசாயியாக இருக்கிறான். ஓகே, விவசாயினா ஃபார்மர். நான் ஒரு காவலராக இருக்கிறேன் அப்படின்னா காவலர்னா போலீஸ், போலீஸ்மேன், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள்னால் பிளேயர்ஸ். இதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில், அதாவது கடைசியில் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி வரல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க. ரைட்டா? எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரெசண்ட்டில் எப்படி ஆம், இஸ், ஆர் என்ற பிஃபார்ம் வேர்ப்ஸ் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ஏற்ற மாதிரி மாறி நமக்கு சம்பவம் பண்ணுதுன்னு பார்த்தோமா? அடுத்தது இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா? ப்ரெசண்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ கொஞ்சம் எக்கச்சக்கமான டாஸ்க்ஸ் இருக்குது. என்னென்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன வரும்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன வரும்? நான்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஐ வரும். சந்தோஷம் அப்படின்னா ஹாப்பி. ஸோ ஐக்கு அப்புறம் என்ன வரணும்? பி ஃபார்ம் வேர்ப்ஸில் ஐக்கு அப்புறம் ஆம் வரணும். ஐ ஆம் ஹாப்பி. அவன் சோகமாக இருக்கிறான் அப்படின்னா என்ன வரும்? அவன்னா ஹீ. அவன் சோகமாக இருக்கிறான் அப்படின்னா சோகம் அப்படின்னா சேடு. ஓகேவா? ஹீ இஸ் சேடு. சூப்பருங்க. ஹீ இஸ் சேடு. அடுத்தது அவள் கோபமாக இருக்கிறாள். அவள் கோபமாக இருக்கிறாள் அப்படின்னா என்ன வரும்? அவள்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஷீ. ஷீ வந்தது அப்படின்னா என்ன வரணும்? பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இஸ். சூப்பர். ஷீ இஸ் ஆங்க்ரி. கோபம்னா ஆங்க்ரி. அது சோகமாக இருக்கிறது. அது அப்படின்னா இப்போ ஒரு நாய் வந்துட்டு வாரம் சிக்கன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, புரட்டாசி மாதம் அப்படின்னா சோகமாக இருக்குல்ல நம்ம வீட்டில் இருக்கிறது. எங்கள் வீட்டில் அப்படி தான் ஒன்று இருக்குது, ஜாக்கின்னு சொல்லிட்டு. அதுதான், அது சோகமாக இருக்கும். இப்போ அது சோகமாக இருக்கிறதுனா இட்டு வந்ததுன்னா இட் இஸ் சேடு. இட் இஸ் சேடு. அடுத்தது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ பொதுவாகவே பக்கத்து வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா
அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை மாற்றிக்கோங்க. அது தவறான விஷயம். அது நான் அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சோகமாக இருந்தாலும் நீங்களும் சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு அப்பப்போ மாரல்ஸ்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் கிராப் பண்ணிக்கணும். ஓகேவா? நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது நல்லதுனால தான் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? நாங்கள்னா வி, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வி. வி வந்ததுன்னா என்ன வரும்? ஆர். சூப்பர். வி ஆர் என்னது? வி ஆர் ஹாப்பி. அடுத்தது நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள். நீங்கள்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீ வந்தாலும் சரி நீங்கள் வந்தாலும் சரி என்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? யூ. யூ வந்தது அப்படின்னா என்ன வரும்? அடுத்தது பி ஃபார்ம் பப்பில் ஆர். யூ ஆர் சேட். அடுத்தது அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள்னா என்ன வரும்? அவர்கள்னால் தே ஆர் ஆங்க்ரி. முடிஞ்சுதா? இதான இதோட ஆன்சர்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப ஒன்றும் இல்லை, அப்படியே ஜாலியாக இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ரைட்டா? இந்த ஜேர்னியை நாம் என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஐ எம் ஹாப்பி, ஹீ இஸ் சேட், ஷீ இஸ் ஆங்க்ரி, இட் இஸ் சேட், வி ஆர் ஹாப்பி, யூ ஆர் சேட், தே ஆர் ஆங்க்ரி. இது எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கே நல்லா வந்தால் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்முக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம பாசிட்டிவ் ஃபார்முக்கு போகிறோம். ஆனால் இதோடு நான் ப்ரெசண்ட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இல்லை, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்றே ஒன்று சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சப்ஜெக்ட் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு, வேர்பில் பி ஃபார்ம் வேர்பு என்ன யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் சூப்பர். எக்ஸ்ட்ராவாக நிறைய வார்த்தை இங்கிலீஷ்லேயும் கற்றுருக்கோம், அதுவும் சூப்பர். அடுத்தது ப்ரிப்போசிஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்னு அட்டு. ஓகேவா? ப்ரிப்போசிஷன்ன்றது நிறையா இருக்குது. இப்போதைக்கு இன்னு அட்டு ஆன் இதை பற்றி சின்ன இன்ட்ரோவை பார்த்துப்போம். ஓகேவா? என்ன அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். எப்படி? நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நானுக்கு ஐ, இருக்கிறேன் ஐ வந்ததுன்னா ஐ எம் வீடு வீட்டில் அப்படின்னா ஐ எம் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஐ எம் ஹோம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நான் வீடாக இருக்கிறேன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ வீட்டில் இருக்கிறேன், பள்ளியில் இருக்கிறேன், கல்லூரியில் இருக்கிறார்கள், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இது எல்லாமே வந்துட்டு எதை ரிலேட் பண்ணி வரும் அப்படின்னா இந்த அட்டுன்ற ஒரு ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும்போது ஐ எம் அட் ஹோம், அப்போ வீட்டில் வீட்டில் அப்படின்றப்ப அட்டு வரும். பள்ளியில் கல்லூரியில் அப்படின்றப்ப அட்டு வரும். சரி, அப்போ இல்லுன்னு முடிஞ்சால் அட்டு வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, இல்லுன்னு முடிஞ்சால் அட்டு வராது. என்ன இப்போ சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா சென்னையில் அப்படின்றப்ப அட்டு வராது. அங்கே ஐ எம் இன் சென்னைன்னு வரும். பெங்களூரில் இருக்கிறேன் அப்படின்னா இன் பெங்களூர் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னா சூப்பராக சொல்கிறேன் பாருங்கள். இந்த டேபிளர் காலமை முடிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சுக்கிறதே உங்களுக்கு நல்லது. இந்த டயக்ராமை நீங்கள் எழுதி வச்சுக்கிறது மிகவும் நல்லது. இந்த அட்டுன்றது எதுக்கெலாம் வரும் அப்படின்னு வைங்களேன். இந்த அட்டுன்றது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று டைம் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம், இன்னொன்று பிளேஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். டைம் ரிலேட்டடாக வரும்போது அட்டுன்றது அந்த கரெக்டாக 7:30, 7:40, 7:30 இந்த மாதிரி 7:30 வருது இல்லையா? சரி, இந்த மாதிரி டைம் வருது இல்லையா? அந்த டைமில் தான் இந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணும்போது 6 AM ஐ வேக்கப் அட் 6 AM, நான் அந்த காலையில் 6 மணிக்கு அந்த டைமை குறிக்கும் போது அட்டு. ஓகேவா? அப்போ ஹவர்ஸை குறிக்கும்போது அட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது டைமுக்கு. சரிங்க, பிளேஸுக்கு என்ன அப்படின்னா அட்ரஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு லொக்கேஷன் சொல்கிறோன்னு வைங்களேன். நான் வந்துட்டு 29ஆம் நம்பர் தெரு, 29ஆம் நம்பர் வீட்டில், காந்தி நகரில், மதுரையில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன். அந்த நம்பரோடு சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம
அட் யூஸ் பண்ணோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம அட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது ஆன் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹவர்ஸ், அந்த டைம். ஆன் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டைம் பார்த்திங்க அப்படின்னா டே. ஓகேவா? டே, வீக்கெண்டு. இப்போ டேஸ் என்னென்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த மாதிரியான டேஸாக இருக்கட்டும், இல்லை வீக்கெண்ட்ஸு, சாட்டர்டே, சண்டே, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆன் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? அதே மாதிரி வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரீட்டு, ஒரு அவென்யூ, இது எல்லாத்துக்குமே ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ப்ரிப்போசிஷனில் நம்ம டெப்த்தாக போகிறது நம்ம மேட்ரே இல்லை. நமக்கு என்ன தேவை இந்த டாப்பிக்கில் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதும், பிஃபார்ம் வேர்ப்ஸை ப்ரெசண்ட்டு, பாஸ்ட், ஃப்யூச்சருக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தான். ஸோ நான் இப்போ இதுக்கு இன்டெப்த்தாலாம் சொல்ல மாட்டேன், இப்போலாம் இருக்குன்றத சொல்லிவிடுவேன். ஃபர்தர் கிளாஸஸில், ஃபர்தர் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி டெப்த்தாகவே இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் கற்றுக்குங்க. அடுத்தது இன் அப்படின்றப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆணுன்றது ஒரு தெரு பேரோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தெரு பேர், இப்போ நீங்கள் நம்பர் மிஸ் பண்ணிவிட்டு தெரு பேரோடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணிக்கலாம், அட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு வீட்டு டோர் நம்பரோடு அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா அட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது இப்போ இன்னும் வந்துட்டு ப்ரிப்போசிஷனில் பார்க்குறோம் அப்படின்னா டைம் வந்துட்டு பல வாரங்கள், மாதங்கள், வருடங்கள், டிகேட்ஸ்னால் 10 வருஷங்கள், செஞ்சுரிஸ்னால் 100 வருஷங்கள், இந்த மாதிரியான வருடங்கள் அதிகமாக இருக்க டைமுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இன் யூஸ் பண்ணுறோம். இதே வந்துட்டு லொக்கேஷன்னா இப்போ ஒரு படா ஏரியா இருக்குது, ஒரு நெய்பர்ஹுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது, பெரிய சிட்டியாக இருக்குது, கண்ட்ரியாக இருக்குது, வேறு கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா நாம் இன் யூஸ் பண்ணுவோம். இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இன்னு அட்டு தான். அதில் வந்துட்டு சின்ன ஒரு இடத்துக்கு இன் யூஸ் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனுக்கு அட்டு யூஸ் பண்ணுறோம், படா ஏரியாவுக்கு இன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனுக்கு, இன்னுன்றது கொஞ்சம் பெரிய ஏரியாவுக்கு. இதுதான் பேசிக். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னேன்னா, அவள் பள்ளியில் இருக்கிறாள்னு சொன்னேன்னா, அவர்கள் கல்லூரியில் இருக்கிறார்கள்னு சொன்னா. இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்னா ஐ எம் அட் ஹோம். அவள் பள்ளியில் இருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் அட் ஸ்கூல். அவர்கள் கல்லூரியில் இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் அட் காலேஜ். ரைட்டா? இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், அவள் சென்னையில் இருக்கிறாள் அப்படின்னா இப்போ ஐ எம் அட் அமெரிக்கா, ஷீ இஸ் அட் சென்னை. பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இல்லை சார் இப்போ தான் தெளிவாக சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் சார் போட்டு குழப்பறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கவனிச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஐ எம் அட்டு வராது, ஐ எம் இன் அமெரிக்கா, ஷீ இஸ் இன் சென்னை அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் நான் தப்பாக சொல்கிற விஷயத்தையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா ஓகே. புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் விட்டுருங்க, செகண்ட் டைம், தேர்ட் டைம்லேருந்து திருப்பி அந்த வீடியோவை பாருங்கள். ரைட்டா? ஒரு விஷயம் புரியல அப்படின்னா கடந்து போகிறது வாழ்க்கை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா? அடுத்தது இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரெசண்ட்டை பற்றின நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ப்ரெசண்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ப்ரெசண்ட்டில் ஆம், இஸ், ஆர் இந்த 3 பிஃபார்ம் வேர்ப்ஸ் தான் வரும். சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஒரு 7 சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன 2 விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னு, அட்டு எங்கே யூஸ் பண்ணோம். இன்னுன்றது ஒரு படா ஏரியாவுக்கும், அட்டுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கும், ஒரு சின்ன ஏரியாவுக்கும் யூஸ் பண்ணுன்ற வரைக்கும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். ப்ளஸ் அட்டுன்றதை வந்துட்டு நம்ம டைம் ரொம்ப கரெக்டாக நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்பரை சொல்கிறோம் அப்படின்னா அட்டு யூஸ் பண்ணுறோம். 7 மணி 7:30 அப்படின்னா அப்போல்லாம் நம்ம வந்துட்டு அட்டு யூஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? வருடங்கள், பல 100 வருடங்கள் அப்படின்ற மாதிரிலாம் போகுது அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம வந்துட்டு இன் யூஸ் பண்ணுறோம். ரைட், இந்த மாதிரியான விஷயங்கள், இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? அடுத்தது நம்ம பாஸ்ட்டுக்கு போகிறோம். பாஸ்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பட் அது ரிலேட்டடாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, பாஸ்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி என்ன பேசியிருந்தோம்? பாஸ்ட்டில் ஒன்று வாஸ் வரும், இல்லைன்னா வேர் வரும் அப்படின்றத பேசியிருந்தோமா? ரைட்டா? பாஸ்ட்டுன்றது கடந்த காலம் அப்படின்றதையும் பேசியிருந்தோம். இப்போ அது ரிலேட்டடாக நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். ஓகேவா? ஐக்கு அப்புறம் வாஸ் வரும், ஹீக்கு அப்புறம் வாஸ் வரும், ஷீக்கு அப்புறம் வாஸ் வரும், இட்டுக்கு அப்புறம் வாஸ் வரும். இதே இது ப்ரெசண்ட்டாக இருந்திருந்தால் என்ன வந்திருக்கும்? ஐக்கு அப்புறம் ஆம் வந்திருக்கும், ஹீக்கு அப்புறம் இஸ் வந்திருக்கும், ஷீக்கு அப்புறம் இஸ் வந்திருக்கும், இட்டுக்கு அப்புறம் இஸ் வந்திருக்கும். ரைட்டா? ஓகே, உங்களுக்கு பாஸ்ட் இப்போ தெளிவாக புரியுது. அடுத்தது வி வேர், யூ வேர், தே வேர். இப்போ வீக்கு அப்புறம் வேர் வருது, ஆனால் அங்கே ப்ரெசன்ட்னா ஆர் வரும். யூனா வேர் வருது, ஆனால் அங்கே ஆர் வரும். தேனா வேர் வருது, ஆனால் அங்கே ஆர் வரும்ன்ற வரைக்கும் புரிஞ்சிச்சு. இப்போ பாஸ்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வாஸ் இல்லைன்னா வேர். ரைட்டா? இப்போ பாஸ்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? வாஸ் இல்லைன்னா வேர். ஓகே, இப்போ மாற்றி பார்ப்போம். பாஸ்ட்டில் நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். இப்போ நான் என்ற இடத்துல என்ன வரும்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சூப்பர், நான் என்ற இடத்துல ஐ வரும். இப்போ ஐ வந்துருச்சு. பாஸ்ட்டில் ஐ வந்துருச்சுன்னா என்ன வரும்? ஆம் வருமா? இல்லை, வாஸ் வரும். கரெக்ட், ஐ வாஸ். இப்போ அப்போ ஏ சேர்க்கணும். ஐ வாஸ் எ ஆசிரியர் அப்படின்றாங்க, அப்போ டீச்சர். ஐ வாஸ் எ டீச்சர். இதை உங்களுக்கு நான் சொல்லாமலே தெரியுது அப்படின்னா சூப்பராக கவனிச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்கள் டைமை நான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்னும் பெட்டரான டாபிக்ஸ்லாம் இருக்குது, பொறுமையாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் அது சொல்லிட்டேனா? சாரி. அவன் போக்கிரியாக இருந்தான். அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவெல்லாம் அப்படி, அந்த காலத்தில் அப்படி அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி அவன் போக்கிரியாக சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் போலீஸ் போயிட்டு இந்த பாத்ரூமில் கழிக்க விழுந்ததுக்கப்புறம் தான் அவன் திருந்திருக்கான்னு மாரி சொல்கிறது. ஓகேவா? அவன் போக்கிரியாக இருந்தான் அப்படின்னா அவன்னா என்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? ஹீ. சூப்பர், ஹீ வந்தது அப்படின்னா வாஸ், பி ஃபார்ம் ஆஃப்ல வாஸ். வெரி குட். அடுத்தது ஹீ வாஸ் போக்கிரி அப்படின்னா ரவுடின்னு வச்சுப்போம். ஹீ வாஸ் எ ரவுடி. ஓகேவா? இப்போ நாங்கள் அழகாக இருந்தோம். இப்போ 4-5 லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது ஃபங்க்ஷன்னா நாங்களாம் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக இருந்தோம் தெரியுமா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? நாங்கள் அப்படின்னா வி, அழகாக அப்படின்னா பியூட்டிஃபுல். வி ஆர் பியூட்டிஃபுல்ன்ற, சாரி, வி வாஸ் பியூட்டிஃபுல் தான் வரும். கரெக்டாக? ஏன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரும். சார் ரெண்டுமே தப்பு சார், ஏன் சார் போட்டு குழப்புறீங்க அப்படின்னீங்கன்னா பர்ஃபெக்டாக கவனிச்சிட்டு வரீங்கன்னு அர்த்தம். என்ன வரணும்? வி வேர் பியூட்டிஃபுல். பர்ஃபெக்ட், வி வேர் பியூட்டிஃபுல். அடுத்தது அவர்கள் மருத்துவர்களாக இருந்தார்கள். முன்னாடி மருத்துவர்களாக இருந்தாங்க அப்படின்றப்ப சொல்கிறப்ப அவங்களாம் மருத்துவர்களாக இருந்தாங்கன்னா தே ஆர் வரும், தே ஆர் வராது. அப்போ தே வேர் டாக்டர்ஸ் அப்படின்னு வரும். தே வேர் டாக்டர்ஸ். இப்போ சும்மா ஒரு 3 டெஸ்ட்டு மாதிரி வைப்போமா உங்களுக்கு? இல்லை சார் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, டெஸ்ட்டே வைங்கன்றீங்களா? சூப்பர். இப்போ நான் சோகமாக இருந்தேன்னா என்ன வரும்? நானுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட்
ப்ரொனவுனில் சூப்பர். சோகமாகனா சூப்பர். இப்போ அதுக்கப்புறம் என்ன வரும்? ஓகே. அவள் சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் கோபமாக இருந்தார்கள். ரைட்டா? இது எல்லாத்துக்குமான ஆன்சர். உங்களுக்கு எழுத முடியுது அப்படின்னா சந்தோஷம், எழுத முடியல அப்படின்னா கடைசியில் இருக்கும், வீடியோவோட கடைசி எண்டில் நான் ஆன்சர்ஸ்ன்னு போட்டுருவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இந்தமாதிரி டாஸ்க்ஸ்லாம் கொடுக்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணி இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு ஓகே நம்ம இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக பண்ணுவீங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக சொல்லிகிட்டு இருந்தேனே இந்த ப்ரிப்போசிஷனில் இந்த இன்னு அட்டு அது ரிலேட்டடாக பாஸ்டில் பார்ப்போமா? நான் வீட்டில் இருந்தேன். நான் வீட்டில் இருந்தேன்னா என்ன வரும்? நானுக்கு சப்ஜெக்ட் பண்ண என்ன ஐ தானே? ஓகே. பாஸ்ட்டாக இருக்குது, இருந்தேன் அப்படின்ட்டுருக்கு, வாஸ் வரும். வீட்டில்ன்றாங்க. வீட்டில் அப்படின்னா நம்ம வீடுன்றது ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம அட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஐ வாஸ் அட் ஹோம். வீடு அப்படின்னா ஹோம். ஐ வாஸ் அட் ஹோம். அவள் கல்லூரியில் இருந்தாள் அப்படின்றாங்க. அவள் கல்லூரியில் இருந்தாள். ஸோ ஷீ வந்தால் என்ன வரணும்? வாஸ் வரணும். ஷீ வாஸ் அட்டு வருமா? ஆமாம், அட்டு வரும். ஷீ வாஸ் அட் காலேஜ். அவர்கள் சென்னையில் இருந்தார்கள். அவர்கள் சென்னையில் இருந்தார்கள் அப்படின்றப்ப தே வருது அப்படின்னா வாஸ் வருமா வேர் வருமா? வேர். சூப்பர். தே வேர் அட் சென்னை. கரெக்டாக? தே வேர் அட் சென்னை. சூப்பர் சார். தே வேர் இன் சென்னை சார் அப்படின்றீங்களா? கரெக்டாக கவனிச்சிட்டு வரீங்கன்னு அர்த்தம். நான் அப்பப்போ வேணும்னே தப்பாக சொல்லுவேன், நான் அப்பப்போ தெரியாமல் தப்பாக சொல்லிவிடுவேன். அதையும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க. பட் நான் வேணும்னே தான் தப்பாக சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அலர்ட்டாக கவனிக்கிறீங்களான்னு நான் அப்பப்போ செக் பண்ணுவேன். நீங்கள் அலர்ட்டாக கவனிச்சிட்டு வரீங்கன்றது நான் தப்பு பண்ணும்போது கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக கவனிச்சிட்டு வரீங்கன்னு அர்த்தம். நான் தப்பு பண்ணும்போது எங்கே கவனிக்காமல் இருக்கீங்கன்னா, நானே சொல்லும்போது ஓ இவர் தப்பாக சொல்லியிருக்காரா அப்படின்றப்ப நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு நல்ல லொக்கேஷனாக பார்த்து நல்ல டைமிங்கில், அதாவது நல்லா மதியம் சாப்பிட்டுட்டு தூக்கம் வர டைமாக பார்த்துலாம் வீடியோ பார்த்து வெறுப்பேற்றக்கூடாது. நல்லா அப்படியே எனர்ஜியாக இருக்கும்போது அந்த டைமில் பார்த்துட்டு அப்போ தான் அப்படியே கிராப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது நாங்கள். இப்போ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் நேற்று பள்ளியில் இருந்தோம். இப்போ நேற்றுனா அதுக்கு என்ன வரும்? எஸ்டர்டே. இன்றைக்கி அப்படின்னா டுடே. நாளைக்கு அப்படின்னா டுமாரோ. இது மூணும் எனக்கு தெரியும் சார் அப்படின்றீங்க. சூப்பர். இப்போ இந்த எஸ்டர்டேவை தூக்கி இப்போ நேற்றுன்னு வருது, இந்த எஸ்டர்டேவை தூக்கி எங்கே போடுவீங்க? இதை எஸ்டர்டே நீங்கள் முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம். அதாவது நேற்று நாங்கள் பள்ளியில் இருந்தோம், நாங்கள் நேற்று பள்ளியில் இருந்தோம், நாங்கள் பள்ளியில் நேற்று இருந்தோம். இதில் எது சொன்னாலுமே கிட்டத்தட்ட நேற்று நீ பள்ளியில் இருந்தது மட்டும்தானே தெரியுது. அதே மாதிரி தான். ரைட்டா? அப்போ வி, நாங்கள்னா வி. அப்போ வி வந்ததுன்னா வேர் வரும். வி வேர் அட் ஸ்கூல் எஸ்டர்டே. இல்லை எஸ்டர்டே வி வேர் அட் ஸ்கூல். ஓகேவா? இந்த எஸ்டர்டேவை நீங்கள் கடைசியாகவும் போடலாம், ஃப்ரெண்ட்லேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா? ரைட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பாஸ்ட்டு அடித்து தும்சம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நமக்கு இதுக்கப்புறம் வெறும் ஃப்யூச்சர் மட்டும்தான் இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் நமக்கு பாஸ்ட் இல்லை, வெறும் ஃப்யூச்சர் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எப்போவுமே பாஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போகணும். பாஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சிருந்தாலும் சரி அதை தலையில் ஏற்றிக்கூடாது, தோற்றுருந்தாலும் சரி அதை மனசுலேயே வச்சுட்டு அழுதுட்டுருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃப்யூச்சரை நோக்கி போகிறோம். என்ன என் கூட சேர்ந்து எல்லோரும் சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்யூச்சரை நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட் மாதிரி தாங்க இருக்கும். எனக்கே தெரியுது நான் கிரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, சில பசங்களாம் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னாக, குட்டி பசங்களாம் பார்க்குறாங்க அப்படின்னா ரைட்டு இங்கே ஏதோ ஃபன்னாக பண்ணிகிட்ருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி கவனிப்பாங்க அப்படின்றதுக்காக. மற்றபடி நம்ம சீரியஸான டாபிக்ஸ் தான் கற்றுட்ருக்கோம். ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவான டாபிக்ஸை தெளிவாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அலர்ட்டாக இருங்க, விளையாட்டாக இருக்காதீங்க. நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போவோமா? ஓகே.
இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததெல்லாம் ஒரு டைமு ரீவிசிட் அடிச்சிருவோமா? என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் என்னென்னா ஐஇ, விஇ, யூவு, தேவு, ஹீ, ஷி, இட் இது எல்லாமே வருது. இதை ப்ரெசண்ட்டுக்கு ஆம், இஸ், ஆர்னு வரும். பாஸ்ட்டுக்கு வாஸ் இல்லைனா வேர் வரும். ஃப்யூச்சருக்கு வில் பீன்னு வரும். ஓகேவா? அடுத்தது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தாச்சு, இது எல்லாமே ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்னு, அட்டு, ஆன்லாம் பார்த்தோம். அதில் இன்னு அட்டை மட்டும் ரொம்ப டெப்த்தாக பார்த்துருக்கோம். இன்னுன்றது படா ஏரியா, அதாவது சிட்டிக்கு இல்லைனா ஒரு கண்ட்ரிக்கு, நெய்பர்ஹுட்டுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரும். அட்டுன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன். எப்படி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனுக்கும் ஸ்பெசிஃபிக்கான டைமுக்கும் அட்டு யூஸ் பண்ணுன்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். ரைட்டா? இதுக்கு எந்த டவுட்டும் இல்லையே. ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சர் நோக்கி போகலாமா? ஃப்யூச்சரில் இப்போ ஃப்யூச்சர்ன்றதுலாம் ஒன்றுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் எடுக்கவே தேவையில்லை இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா, மற்றதுக்காவது பரவாயில்ல, ப்ரெசண்ட்லேயாவது ஒரு 3 இருந்தது, பாஸ்ட்லேயாவது ஒரு வாசு வேறுனு 2 இருந்தது. ஆனால் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், வில் பி தான். ஓகேவா? இதை நம்ம மெமரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் வேணாம். அப்போ வில் பி மட்டும்தான். இப்போ நம்ம இது சிம்பிளாக முடிச்சிடலாம். நான் மருத்துவராக இருப்பேன். நான் வந்துட்டு நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக டாக்டராக இருப்பேன் அப்படின்றாங்கன்னா, ஐ வில் பி எ டாக்டர். ஐ வில் பி எ டாக்டர். ஓகேவா? அடுத்தது, அவன் கோபமாக இருக்கிறான். அவன் கோபமாக இருக்கிறான் அப்படின்னா, இருக்கிறான்றனா சாரி, அவன் கோபமாக இருப்பான். அவன் கோபமாக இருப்பான் அப்படின்னா, he will be angry. புரியுதா உங்களுக்கு? அவன் கண்டிப்பாக கோபமாக இருப்பான், அவனை விட்டுட்டு நம்ம படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு. பட் அவனை விட்டு நம்ம படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக கோபமாக இருப்பான் அப்படின்றத he will be angry. அவன் ஏன் மேலே கோபமாக இருப்பான் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வச்சு பொறுமையாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் பாருங்கள். அடுத்தது, அவள் சந்தோஷமாக இருப்பான். அவள் சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னா அங்கே என்ன வரணும்? ஷீ வில் பி ஹாப்பி. ஷீ வில் பி ஹாப்பி. புரியுதா உங்களுக்கு? ரைட்டு. அது அழகாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சிருச்சு, வானவில்லாக வரும். அந்த வானவில்லா அழகாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி பியூட்டிஃபுல். இல்லை ஒரு கக்குன்னு சொல்லுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துடுச்சு. அந்த புழு உள்ளே போயிட்டு கூடு கட்டிட்டு திருப்பி அந்த கூட்டை உடச்சிட்டு வெளியே வரும்போது அழகாக இருக்கும்ல பட்டாம்பூச்சி. அப்போ என்ன சொல்லுவாங்க? உடச்சிட்டு வெளியே வரும்போது அழகாக இருக்குன்றப்ப இட் வில் பி பியூட்டிஃபுல். புரியுதா உங்களுக்கு? அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது இந்த வில்லுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதிர்காலத்தை ஈஸியாக சொல்லிட முடியும். ரைட்டா? நாங்கள் பள்ளியில் இருப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்னையோட முடிஞ்சுது, இல்லை இன்னையோட ஆனுவல் ஹாலிடேஸ்லாம் முடியுது, நாளைக்கு நாங்கள் பள்ளியில் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நாங்கள் பள்ளியில் இருப்போம் அப்படின்னா என்ன வரணும்? இங்கே ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, இது என்னது ஃப்யூச்சரு, அதெல்லாம் தாண்டி ப்ளூரல் சிங்குலர், அதை தான் சொல்ல வரேன். ப்ளூரல் சிங்குலர்லாம் மாறிட்டே இருக்கும் இல்லையா? இங்கே அதெல்லாம் எதுவும் மாறாது, எல்லாத்துக்கும் வில் பி தான். ஸோ வி வில் பி, பள்ளியில்னா என்ன வரும்? அட் ஸ்கூல். வி வில் பி அட் ஸ்கூல். இப்போ நீங்கள் 6 மணிக்கு ட்ரெயின் ஏறுறீங்க அப்படின்னா காலையில் சென்னையில் இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேவா? நீங்கள் இப்போ 6 மணிக்கு ட்ரெயின் ஏறுறீங்க அப்படின்னா காலையில் சென்னையில் இருப்பீங்க அப்படின்னா என்ன வரும்? யூ வில் பி அட் சென்னையாக வரும்? இல்லை, ஏன்னா சென்னை பெரிய ஏரியா. ஸோ சிட்டி, இட் இன் வரும். அப்போ யூ வில் பி இன் சென்னை. ஓகேவா? நீங்கள் அப்படின்னா யூ வில் பி இன் சென்னை. அவர்கள் சோகமாக இருப்பார்கள் அப்படின்னா தே வில் பி சேட். ஓகேவா?
இப்போ போயிட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியுது அப்படின்னா வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு நல்லா கவனிச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ட்ராவாக இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, ஷீ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட். அவள் மாணவளாக இருந்தாள். ரைட்டா? அவள் மாணவளாக இருந்தாள். இப்போ அதே ஒரு கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா, அந்த பிஃபார்ம் மூவ் இருக்கு இல்லையா, அதை தூக்கி லைட்டாக முன்னாடி போட்டுட்டு ஒரு கொஷின் மார்க்கை போட்டால் முடிஞ்சு போச்சு. இதுதான் கேள்வி கேட்குறது. வாஸ் ஷீ ஏ ஸ்டூடெண்ட்? அவள் மாணவியாக இருந்தாளா? முடிஞ்சு போகுது. அது அப்படி மாறும். ஹீ இஸ் ஏ டீச்சர்னா அவன் ஆசிரியராக இருக்கிறான். அவன் ஆசிரியராக இருக்கிறான். இஸ் ஹீ ஏ டீச்சர் அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ் என்கொயரி வருது, அவன் இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கானா அப்படின்னா இஸ் ஹீ ஏ டீச்சர். ஆசிரியராக இருக்கிறானா? அவன் ஆசிரியராக இருக்கிறானா? அவள் மாணவியாக இருந்தாளா? ஏன்னா வாசுன்றது பாஸ்டில் வரும். இருந்தாளா? இருக்கிறானா? ஏன்னா இஸ். ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதில்ல? அடுத்தது வில் தே பி இன் சென்னை. அதாவது தே வில் பி இன் சென்னைனா அவர்கள் சென்னையில் இருப்பார்கள்னு சொல்கிறோம். அப்போ அதே கேள்வியாக கேட்கும்போது அவர்கள் சென்னையில் இருப்பார்களா? அப்போ அந்த வில்லை தூக்கி முன்னாடி போட்டு வில் தே பி இன் சென்னைன்னு போட்டு ஒரு கொஷின் மார்க்கை போட்டோம் அப்படின்னா, இதை கேள்வியாக மாற்றக்கூடிய, அதாவது ஒரு பதிலை கேள்வியாக மாற்றக்கூடிய சக்தி வெறும் பிஃபார்மை தூக்கி சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு முன்னாடி போட்டாலே வரும். இது எல்லாத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டால் தெரியாது, பட் மேக்ஸ் டு மேக்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஏன்னா கொஷின் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. வாட்டு, வேறு, இதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வெறும் பிஃபார்மை தூக்கி முன்னாடி போட்டே நம்ம ஒரு கேள்வியாக கேட்க முடியும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? ரைட்டு. அவள் மாணவியாக இருந்தாளா? அவன் ஆசிரியராக இருக்கிறானா? அவர்கள் சென்னையில் இருப்பார்களா? ஓகேவா? வில் தே பி இன் சென்னை டுமாரோ அப்படின்னா அவர்கள் நாளைக்கு சென்னையில் இருப்பார்களா? ரைட்டா? ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தாச்சு. சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஐ, ஹீ, ஷி, இட்டு, வி, யூ, தே இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. பி ஃபார்ம் பண்ணுறது ஆளை பார்த்து மாறக்கூடிய, காலத்துக்கு ஏற்ற மாரி மாறக்கூடிய, நேரத்துக்கு தகுந்த மாரி பேசக்கூடிய ஒரு மட்டமான ஒரு ஜென்மம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கரெக்டு தான். அதில் என்ன அப்படின்னா ஆம் இருக்குது, இஸ் இருக்குது, ஆர் இருக்குது, அதேமாரி வாஸ் இருக்குது, வேர் இருக்குது, எதுக்கு பாஸ்ட்டுக்கு, ஃப்யூச்சருக்கு வில் பி இருக்குது. ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ப்ரிப்போசிஷன்ஸில் இன்னு அட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டோம். அது மட்டுமா பார்த்தோம்? எக்ஸ்ட்ராவாக என்ன பார்த்தோம்? பிஃபார்ம் தூக்கி முன்னாடி போட்டால் கேள்வியாக மாற்றக்கூடிய சக்தி கூட நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோமா? ரைட்டு. உங்களுக்கு நீங்களே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கோங்க. ப்ளஸ் டாஸ்க் உங்களுக்கு தெரியும். டாஸ்க் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ரைட்டா? டாஸ்க்ஸை நீங்கள் வந்துட்டு டெய்லி ரெகுலராக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது ஃபஸ்ட்டு 7 நாளுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. 7 நாள் கழித்து தான் வந்துட்டு அவங்களோட ரிவ்யூ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டே வரணும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இது ஒரு வருஷ ஜேர்னி. ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு பயங்கரமாக பண்ண போகிறது கிடையாது. எப்போவுமே கிரேட் திங்ஸ் டேக் டைம் அண்டு எஃபர்ட் கரெக்டாக போடணும். ரைட்டா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நான் ரெடியாக இருக்கேன், பார்த்துக்கலாம். ரைட்டா?